நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்களுக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 17வது அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 27 வரை. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். 10வது வசனம். விருத்த சேதனம் என்பது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளத்தை உடலில் உண்டாக்குவதாகும். இது கர்த்தரின் கர்த்தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஓர் அடையாளம். இதை ஆபிரகாமும் அவனுடைய குடி வழியினரும் என்றென்றைக்கும் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக இது இருக்கிறது. பிற தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்பினார். பிற நாடுகள் மற்றும் பிற மக்கள் கூட்டத்திலிருந்து அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தப்படும் விதமாக இந்த விருத்த சேதனத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆனால் யூதர்கள் இதை தாழ்மையின் அடையாளமாக எடுத்துக்கொள்வதற்கு பதில் தங்களுக்கான பெருமை மற்றும் மேன்மையின் அடையாளமாக மாற்றினார்கள். இதை கொண்டிராத புறவினத்தாரை இழிவானவர்களாகவும் நாய்களுக்கு சமமானவர்களாகவும் பாவிக்க தொடங்கினார்கள். அதை அவர்கள் சடங்காச்சாரமாக செய்ததால் அது அவர்களை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கு பதில் சுய நீதியுடையவர்களாக மாற்றியது. நாளடைவில் இது யூதர் அல்லாதோருக்கு நடுவில் பகைமை உணர்வை உண்டாக்கியது. பிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு பதில் அவர்களின் வெறுப்பை சம்பாதிக்கிறவர்களாக மாறிப்போனார்கள். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஆவிக்குரிய பொருளில் வழங்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த ஆண்கள் யாவருக்கும் விருத்த சேதனம் பண்ணினான். எவரும் விதிவிலக்கல்ல. புதிய ஏற்பாட்டில் மாம்ச நுனித்தோளின் விருத்த சேதனமாக அல்ல, இருதயத்தின் விருத்த சேதனமாக படிக்கிறோம். இருதயத்தை மனம், உணர்ச்சி, விருப்பம், சித்தம் ஆகியவற்றின் தலையிடமாக வேதம் கூறுகிறது. இந்த தலைமை இடத்தை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். அதை அவருக்கு முழுமையாக ஒப்புவிக்க வேண்டும். இதுவே விசுவாசிகளுக்கான விருத்த சேதனம். கிறிஸ்துவில் உள்ள அனைத்து விசுவாசிகளும் ஆண்டவரின் அடையாளத்தை தங்கள் இருதயங்களில் சுமக்க வேண்டும். அதாவது விதிவிலக்கின்றி மொத்த ஆளுகையும் அவருடைய வசம் செல்ல வேண்டும். கிறிஸ்துவின் விருப்பத்தின்படி நாம் அவருடைய நோக்கத்துக்காக பயன்பட வேண்டும். இவ்விதமான வாழ்க்கையை மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனமுடையவர்கள் என்று பிலிப்பியர் 3:3 பவுல் பொருள்படுத்துகிறார். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. அவருக்குள் நாமும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். பரிபூரணம் உள்ள கிறிஸ்துவை பற்றி கொள்வதன் மூலமாக மாம்ச சரீரத்தை களைந்து போடுகிறோம் என கொலோசியர் 2வது அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு அவரே நமக்கு எல்லாம் என்று மேன்மை கொள்ளும் வாழ்க்கை இது. அவர் பரிபூரணர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று நம்பிக்கை வைப்பதில் இருந்து இது தொடங்குகிறது. இத்தகைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த ஆண்டவர் உதவுவாராக. ஆமேன்.